இனியனை ஏதோ மிரட்டி உன்னை பத்தி பேச சொன்ன மாதிரி இருக்கு. ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆமா மாமா வரட்டும். அவன் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனது நாம. இவன் என்னன்னா பொண்டாட்டிய புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறானா? விடக்கூடாது பாரு அவனா. ஆமாண்ணே, வரட்டும் அந்த படவ ராஸ்கல். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கபடி சொல்லி கொடுத்தது நானு. அது கொஞ்சமா நினைச்சு பார்த்தானா? மாமா, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, மன்னிச்சிருங்க மாமா. ராசதி, அவங்க சும்மா விளையாட்டுக்கு கோவப்படுறாங்க. இத போய் சீரியஸா எடுத்துக்காத. அட ஆமாமா, நீயும் அவனும் சந்தோஷமா இருக்கணும் தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்பவாத அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டானே, ரொம்ப சந்தோஷம். என்ன ராசத்தி, இவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, பேசாம நின்னுட்டு இருக்க? இனிய வர்றதுக்குள்ள தடபுடலா ஸ்வீட் செஞ்சு அசத வேணாமா? ஐயோ பெரிய மாமா, நான் மறந்தே போயிட்டேன். நான் போய் பால் பாயசம் செய்றேன். ராசாத்திக்கு கையும் ஒல்ல காலு ஒல்ல பாரு. அப்புறம் இருக்காதா என்ன? இதுக்கு தானே அவ இவ்வளவு நாள் தவம் இருந்தா. ஆமாப்பா. எப்படியோ இனிய ராசாத்திய நல்லா புரிஞ்சுக்கிட்டானே, அது போதும். ஆமாமா. அட கவலைய விடுமா, இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். பாயாசமா காய்ச்சுற? வா கண்மணி. என்ன ராசாத்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. எப்படி இருந்த இனி என்ன இப்படி மாத்தி வச்சிருக்க? அப்படியே பொண்டாட்டி தாசனா மாறிட்டாரு. எது கேட்டாலும் ராசாத்தி ராசாத்தின்னு உன் பேரை தான் சொல்வாரு. சும்மா இரு கண்மணி. என்னமோ பண்ணி இனி என்ன மயக்கி வச்சிருக்க. நீ நடத்து நடத்து. இது வரைக்கும் போட்டு சொக்குப்படி பத்தாதுன்னு பால் பாயாசம் வேற. இனி என்ன மயக்க போறியா? அசத்து அசத்து. சும்மா இரு கண்மணி. முந்திரி பருப்பும் திராட்சையும் எங்க வச்சேன் காணோம். முந்திரி திராட்சை எல்லாம் எங்க வச்ச ராசாத்தி? இங்கதான் வச்சிருந்தேன், ஆனா எங்கன்னு தெரியலையே. ஐயோ, டைனிங் டேபிள்ல வச்சுட்டேனோ. இரு பாத்துட்டு வரேன். பாயாசத்துக்காக தானே இவ்ளோ ஏற்பாடும். என்னாச்சு ராசாத்தி, இருந்துச்சா? இல்ல, அங்கேயும் காணோம்.
இங்க இருக்கான்னு பாரு. ம். அதோ அங்க இருக்கு பாரு. மறந்தே போயிட்டேன். ராசாத்தி என்ன பண்ண போற? இனிப்பு சரியா இருக்கான்னு பார்க்க போறேன். ஐயோ, என்னாச்சு கண்மணி? என்ன ராசாத்தி எச்சிலாக்க பாக்குற? நம்ம வீட்டு வழக்கப்படி பலகாரம் ரெடி பண்ணும்போது முதல்ல சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ருசி பார்ப்போம். மறந்துட்டியா? ஐயோ, நல்ல வேளை கண்மணி, மறந்தே போயிட்டேன். இரு, முதல்ல சாமிக்கு படிச்சுட்டு வந்துடுறேன். ம். என்ன ராசாத்தி, அதுக்குள்ளேயும் பாயாசம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மாமா, சாமிக்கு வச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி சரி, போய் வை. இப்போ இருக்குடி உனக்கு அப்ப. பாயசம் மாமா. குடுமா குடு. மாமா சாப்பிடாதீங்க. என்னம்மா, கை கட்டினதை வாய் கட்ட விடாம பண்ணிட்டிய? ஏம்மா என்னாச்சு? ஏன் கண்மணி இப்படி பண்ண? ஆ? நான் என்ன பண்ண கண்மணி? கண்மணி, அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லு, என்ன பண்ண? அத்தை, நான் ராசாத்தி, நீயாவது வாயை திறந்து சொல்லு. கண்மணி என்ன பண்ணா? இல்ல பெரியத்த, நான் பாயசம் பண்ணி சாமிக்கு வச்சுட்டு வரதுக்குள்ள அவன் எடுத்துட்டு வந்துட்டா. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, முதல்ல அவருக்கு பாயசத்தை கொடுத்துட்டு அப்புறமா எல்லாருக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருந்தேன். கண்மணி அவசரப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டா. இது என்னடி புது பழக்கம்? எதுவா இருந்தாலும் பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மத்தவங்களுக்கு. நீ என்ன வரமுறை இல்லாம பேசுற? அண்ணே விடுங்க நீ. அவ செஞ்சதை ஃபர்ஸ்ட் இனியனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா, கொடுக்கட்டுமே. மாடி, உங்க அவருக்கு கொடுத்துட்டு அப்புறமாவே எங்களுக்கு கொடுங்க. ஓ, உங்க அவர் வந்துட்டாரு, போய் அவரை பாருங்க. போங்க மாமா. என்ன ராசாத்தி? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்னை இந்த அளவுக்கு உங்க மனசுல உயர்வா வச்சிருப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப பெருமையா இருக்கு மாமா.
ராசாத்தி, இன்னும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. போக போக தெரியும் பாரு. சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். மாமா நீங்க வாங்க. ஏய், எங்க? அட வாங்க. வா. டேய் இனியா, இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சு. ஆனா பாவம் ராசாத்திக்கு தான் அவன் பேட்டியை பார்த்துட்டு குளிர் ஜுரமே வந்துருச்சு. என்ன பெரியப்பா சொல்றீங்க? ஆமா, இப்படி வண்டி வண்டி ஐஸ் வச்சா என்ன ஆகும்? ஓ, எல்லாமே என் பொண்டாடி தானே, இஷ்டத்துக்கு புகழ்றிய. பெரியப்பா, நான் உண்மையை தானே சொன்னேன். இனிமே எனக்கு எல்லாமே ராசாத்தி தான். இனியா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இப்படியே ராசாத்தி கிட்ட என்னைக்கு அனுசரணையா நடந்துக்க, அது போதும் எனக்கு. கண்டிப்பாப்பா. அம்மா, உங்க அவருக்கு நீங்க பண்ண ஸ்பெஷல் பாயசத்தை எடுத்து கொடுங்க. கொடு. எதுக்கு ராசாத்தி? ஏய், அது ஒண்ணு இல்லப்பா, நீ டிவில பேட்டி கொடுத்தல, அத கொண்டாடுறதுக்கு பாயாசம் பண்ணா, அத டேஸ்ட் பாக்குறது கூட எங்களுக்கு கொடுக்கலப்பா. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஏவா. ஆமாண்டா இனியா, வர வர நீ ராசத்தையும் செய்யற அக்க போரு தாங்க முடியல. அண்ணா, டேய், சும்மா இருடா, நீ சாப்பிடுறீங்க. சரி, சாப்பிடுப்பா. மாமா நீங்க சாப்பிடுங்க. எதுக்குமா வம்பு? உங்க அவரு சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே நாங்க சாப்பிடுறோம். பாயாசம் எப்படி மாமா இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன இது, உப்பு கலந்த பாயசத்தை சூப்பர்னு சொல்றான். ஒருவேளை ராசாத்தி நாம உப்பு கலந்தது தெரிஞ்சு மாத்திருப்பாளோ? இன்னொரு கப்பு சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு போதும். சரி, நான் ரூமுக்கு போறேன். மாமா நீங்க சாப்பிடுங்க. குடும்பம் ராசாத்தி, எங்களுக்கெல்லாம் கிடையாதா? இதோ எடுத்துட்டு வந்துடாத. அண்ணே, என்னாச்சுண்ணே? பாயாசம் உப்பு கறிக்குதுப்பா. அப்பா, ஆமாப்பா, நீ சாப்பிட்டு பாரு. உப்பா? பயங்கர உப்பா இருக்கு. இதை எப்படி அவன் சாப்பிட்டான்? என்ன ஆச்சு? மாமா சாப்பிடுங்க. ஏய், உங்க வீட்ல எல்லாம் உப்பு போட்டுதான் பாயசம் பண்ணுவீங்களா? உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாதவெல்லாம் பாயசம் பண்ணா இப்படிதான் இருக்கும். ராசாத்தி, நீ கவலைப்படாத. ஆரம்பத்துல சமைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறெல்லாம் சகஜம்தான். இல்ல அத்தை, நான் சக்கரை தான் போட்டேன். நீ சந்தோஷத்துல மாத்தி போட்டிருப்போமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? போ போ, போய் வேலையை பாரு. மாமா சாப்பிட்டாரே, நம்ம சாப்பிட்டு பாப்போம்.
எப்படி மாமா சாப்பிட்டாரு? என்னாச்சோ போய் பாப்போம். இவ பாயசத்தை குடிக்கிறதுக்குள்ள நம்ம செத்துருவோம் போல இருக்கே. ஐயோ. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, தெரியாம பண்ணிட்டேன். என்னாச்சு ராசாத்தி? இல்ல மாமா, அவசரத்துல பாயாசத்துக்கு சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டுட்டேன். வீட்ல இருக்கிறவங்கள சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. நானும் குடிச்சு பார்த்தேன், வாயிலே வைக்க முடியல மாமா. நீங்க எப்படி மாமா பொறுத்துக்கிட்டீங்க? இல்ல ராசாத்தி, ஆரம்பத்துல உன்னை பிடிக்காம இருந்தப்போ நீ செஞ்சு கொடுத்த பணியாரம் கசப்பா இருந்துச்சுன்னு உன் முகத்திலேயே துப்பிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்ப எனக்கு தோணல, ஆனா இப்ப எனக்கு தெரியுது. அன்னைக்கு உன் மேல அன்பு இல்ல, ஆனா இன்னைக்கு உன் மேல அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கு. அந்த அன்புக்கு கசப்பு, உப்பு, உரப்பு எல்லாமே இனிப்பா தான் தெரியும். மனசு பூரா உன் நினைப்பு இனிப்பா இருக்கும்போது இந்த உப்பெல்லாம் எனக்கு பெருசா தெரியல ராசாத்தி. மாமா, என் மேல எவ்வளவு கரிசனம் இருந்தா நான் உப்பு போட்டு கொடுத்த பாயாசத்தை முகம் சுளிக்காம சாப்பிட்டிருப்பீங்க. இது புரியாம நான் இன்னொரு கிளாஸ் கொடுக்கட்டுமான்னு வர கேட்டேன். ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ராசாத்தி, அத நான் பெருசாவே எடுத்துக்கல. இல்ல மாமா, அது உங்க பெருந்தன்மை, ஆனா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. பரவாயில்ல ராசாத்தி, விடு. இல்ல மாமா, நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன். இப்ப என்ன பண்ண போறா? நான் சூப்பரா பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணா ராசாத்தி, எதுக்கு உனக்கு சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பால் பாயசம் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ ராசாத்தி, வேணா இருங்க வேணா, மாமா. சொன்னா கேளு. அதெல்லாம் வேண்டாம். முடியாது, நான் பண்ணி கொண்டு வரேன். நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டா போல இருக்கே. இனியா, பெரியமா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். நீ என்ன பண்றன்னு மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா, நீ நடிச்சு குமிக்கிற. என்ன ஒரு நடிப்பு! அப்பா, நீ பேசுற பேச்சுல எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. நீ உண்மையாவே அவ மேல அன்பா இருக்கியோன்னு. ஐயோ பெரியமா, அத்தனையும் அல்வா, சுத்தமான நெய்யால கிண்டப்பட்ட திருநெல்வேலி அல்வா. தகட்ட தகட்ட ராசாத்தை குடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர்டா, அவள ஒரு பொம்மை மாதிரி நீ ஆட்டி வைக்கிற. அப்படித்தான் இருக்கணும், அப்பதான் நாம நினைச்சத ஈஸியா சாதிக்க முடியும். ம், டேய், உன் அன்பு மனைவி அடுத்த பாயசத்தை ரெடி பண்ணி கொண்டு வருவா. அத குடிச்சு என்ஜாய் பண்ணேன்னு. அட போங்க பெரியமா, அதுல உப்பா போடுறாளோ உரப்பா போடுறாளோ, இதுல இருந்து எப்படி நான் தப்பிக்க போறேனே தெரியல. சரி சரி. ஆண்டவா, இன்னும் எத்தனை பாயசத்தை குடிக்க போறனோ? அண்ணா, ஆடிட்டர் வந்திருக்காரு. இதோ வரேன். உட்காருங்க. சரிங்க சார். வாங்க, வணக்கம். வணக்கம் சார். சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம்ல, ஆமா, அது விஷயமா பேசுறதுக்காக வர சொல்லியிருந்தேன். அப்படியா? ம். சார், நம்ம ஃபேக்டரிக்கு சைனிங் அத்தாரிட்டி போடணும் சார். ஷேர் ஹோல்டர்ஸ் பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். யார் யார் பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார்.
பாரே நீயே சொல்லுப்பா. இனியன் குமரன் எங்க 2 பசங்க. ஆ, அப்புறம் ராசாத்தி கண்மணி எங்க 2 மருமகளுங்க. ஆ, அவங்க 4 பேர் பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஈக்குவல் ஷேர் வர மாதிரி பாத்துக்கங்க. ஆ. ஒரு நிமிஷம்.